வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். Prepositions of method and manner. How something was done. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செஞ்சோம். இதை பத்தி பேசுறப்போ நாம யூஸ் பண்ற சில prepositions. Of course நம்ம by பத்தி with பத்தி எல்லாம் டீடைல்டா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். as if பத்தி எல்லாம் கூட. ஆனா இந்த வீடியோல நம்ம by எங்க யூஸ் பண்ணணும், with எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செஞ்சோம் அதை பத்தி பேசுறப்போ எந்த இடத்துல பை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல வித் யூஸ் பண்ணணும், அதை ரொம்ப கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கி, ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ப்ரப்போசிஷன்ஸ். ஸோ அதனால எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். பொதுவாக பை இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை செய்வதன் மூலம் நான் இதை பண்ணேன் அப்படின்னு இன்னொரு ஆக்ஷனை பத்தி பேசுறதா இருந்தா அப்போ நம்ம பை பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, பை பிளஸ் ஜெரண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பை பிளஸ் நவுன்ற ஸ்ட்ரக்சரையும் யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், மோட் ஆஃப் பேமெண்ட் பத்தி பேசுறப்போ. கம்யூனிகேஷன் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த தெரிவிச்சேன். எப்படி தெரிவிச்சேன் அப்படின்னா நான் மெயில் மூலமா தெரிவிச்சேன், போன் மூலமா தெரிவிச்சேன், ஃபேக்ஸ் மூலமா அனுப்பிச்சேன், இந்த மாதிரி பேசுறதுக்கு. அடுத்தது டிரான்ஸ்போர்டேஷன், நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா எப்படி போனேன், நான் பைக்ல போனேன், ஆட்டோல போனேன், பஸ்ல போனேன், லாரியில போனேன், ட்ரக்ல போனேன், ஏதோ சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்போர்டேஷன், அதை பத்தி பேசுறப்போ. அடுத்தது நான் பணம் கட்டினேன் அப்படின்னா எப்படி கட்டினேன், கேஷா கட்டினேன், இல்லைனா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணேன், டெபிட் கார்டை யூஸ் பண்ணேன், நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேமெண்ட்டை பத்தி பேசுறப்போ நம்ம பை பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது தெரிஞ்சாலே போதுமானது. அவ உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ரொம்ப ஹெல்தியா இருக்கா, ஃபிட்டா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ எப்படி செய்தாள் அப்படின்னா அதை ஒரு எக்ஸசைஸ் செய்யறது மூலமா அதை அவ செஞ்சா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஷி ஸ்டேஸ் ஃபிட், நம்ம ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் இன்னொரு விஷயத்தை செய்யறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல பை பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி இல்லையா. ஸோ ஷி ஸ்டேஸ் ஃபிட் பை டூயிங் எக்ஸசைஸ். ஷி ஸ்டேஸ் ஃபிட் பை டூயிங் எக்ஸசைஸ். இப்போ இதே மாதிரி அவ 2 kg எடைய குறைச்சா, எப்படி குறைச்சா அப்படின்னு கேட்டா லோ கார்ப் டயட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அவ குறைச்சா, இல்லைன்னா அவ வீகன் ஆகி குறைச்சா, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று சொல்லுவோம் இல்லையா. She lost 2 kg by being vegan. இல்லைன்னா she lost 2 kg by eating low carb food. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்களான்னா நாம ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்தை செய்வதன் மூலம் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்றோம் பார்த்தீங்களா. அதை நாம பை பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். இப்போ நாம மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், அவ போட்ல ஐலாண்டுக்கு போனா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒரு ஐலாண்டுக்கு போனா எப்படி போனா அப்படின்னா போட்ல போனா அப்படின்னு நாம ஹவு அப்படிக்கான ஆன்சர் பாருங்க, இது போட். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம பை பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷி வென்ட் டு தி ஐலாண்ட் பை போட். ஷி வென்ட் டு தி ஐலாண்ட் பை போட். பட் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா சாதாரணமா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம பை யூஸ் பண்ணுவோம். பட் மிடில் இருக்க சென்டென்ஸ் தான் நம்ம இப்ப சொன்னது. பட் எப்போ நாம ஒரு ஆர்டிகிளை சேர்க்கிறோமோ அப்போவே நாம இன், ஆன் இந்த மாதிரி லொகேஷனுக்கான, பிளேஸுக்கான ப்ரெப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு கார்ல போனேன், அந்த கார்ல போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வென்ட் டு சென்னை இன் அ கார். காருக்குள்ளதான் உட்காந்துட்டு போவோம் இல்லையா. ஸோ ஐ வென்ட் டு சென்னை இன் அ கார். இப்போ நீங்க வெறுமனே கார்னு சொல்றதா இருந்தா ஐ வென்ட் டு சென்னை பை கார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் எப்போ நம்ம ஆர்டிகிளை சேர்க்கிறோமோ அப்போ நாம கண்டிப்பா ஸ்பெசிபிக்கா லொகேஷன் இன்னா, ஆனா இந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாருங்க, அவ போட்ல போனா அப்படின்றதுலயே ஒரு ஆர்டிகிளை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், போட்டுன்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போட் மேல உட்காந்துட்டு போனா she went to the island on a boat. ஸோ இந்த மாதிரி இன், ஆன் மாதிரி ஸ்பெசிபிக்கா பிளேஸுக்கான ப்ரெப்போசிஷனை நீங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால இது ஆர்டிகல் இல்லாம இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. நான் கிரெடிட் கார்டு மூலம் பில் கட்டினேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்றப்போ மோட் ஆஃப் பேமெண்ட். ஐ பெய்ட் த பில் பை கிரெடிட் கார்டு. ஐ பெய்ட் த பில் பை கிரெடிட் கார்டு. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புறேன். எப்படி அனுப்புவீங்க அப்படின்னா நான் மெயில் அனுப்புறேன், ஃபேக்ஸ் மூலமா அனுப்புறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I'll send the details by email. I'll send the details by fax.
இப்போ நாம எப்போ வித் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ வித் வந்து ஒரு விஷயத்த செய்யறப்போ நம்மளுடைய மேனர், என்ன மாதிரியான ஒரு மனநிலை, என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸ், எந்த மாதிரியான ஒரு பிஹேவியர், இத பத்தி எல்லாம் பேசுறப்போ, அந்த மேனர் பத்தி பேசுறப்போ நாம வித் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் வி யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம என்ன டூல்ஸை யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வித் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இடத்துலயுமே நம்ம வித் பிளஸ் நவுன் இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேனர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அவ என்ன பார்த்தா. எப்படி பார்த்தா அப்படின்னு ஒரு புன்னகையோட என்ன பார்த்தா. She looked at me with a smile. So இந்த இடத்துல மேனர் ஒரு ஸ்மைலோட பார்த்தா. She looked at me with a smile. லைப்ரரியன் புக்ஸை எல்லாம் அடுக்குனார். எப்படி அடுக்குனார் அப்படின்னா ரொம்ப கவனத்தோட அடுக்குனார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஹவு அதுக்கான ஆன்சர் அது கூட தான் நம்ம வித் யூஸ் பண்ண போறோம். The librarian stacked the books with care. The librarian stacked the books with care. அவர் பணம் கேட்டார். எப்படி கேட்டார்? ரொம்ப தர்ம சங்கடத்தோட கேட்டார். சோ என்ன மாதிரியான ஒரு மேனரோட கேட்டார்? அதுதான் நாம இந்த இடத்துல பேசுறோம். He asked for money with embarrassment. He asked for money with embarrassment. இப்போ நாம டூல்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். நான் வந்து என்வலப்ப கட் பண்ணேன், திறந்தேன் அப்படி நம்ம சொல்ல போறோம். சோ என்வலப்ப ஓபன் பண்ணேன். எப்படி ஓபன் பண்ணேன்? ஒரு சிசர்ஸ் வச்சு ஓபன் பண்ணேன். I opened the envelope with scissors. ஸோ இந்த இடத்துல நம்ம டூல்ஸ் பத்தி பேசுறோம். எந்த டூலை யூஸ் பண்ணமோ அதை நம்ம சொல்றப்போ வித் வச்சு சொல்லுவோம். I opened the envelope with scissors. இப்போ இதே எக்ஸாம்பிள் நான் வந்து முனையை கிழிச்சு ஒரு பக்கத்தை கிழிச்சு அந்த என்வலப்பை திறந்தேன் அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதை திறந்து அதை கிழித்து அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ஷனை பத்தி பேசுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த இடத்துல டூல்ஸ் இல்ல ஒரு ஆக்ஷன். அப்போ நம்ம பை யூஸ் பண்ணணும். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? I opened the envelope by tearing the end. I opened the envelope by tearing the end. பென்சிலால படம் வரைஞ்சா. எப்படி வரைஞ்சா? பென்சிலால வரைஞ்சா. சோ இந்த இடத்துல அகைன் டூல் பத்தி பேசுறோம். She drew a picture with a pencil. So by and with நம்ம வந்து கூடுமான வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ நாம அசீஃப் பத்தி பார்க்க போறோம். அசீஃப் அப்படின்னா மேனர் தான். எப்படி செஞ்சாங்க அப்படின்ற மேனர் பத்தி தான் நம்ம பேச போறோம். பட் கம்பேரிசன் இவ வந்து இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல போறோம். சோ அந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ ஒரு ஃபுல் கிளாஸ் இருக்கும். அந்த ஃபுல் கிளாஸையும் இன்னொரு கிளாஸோட கனெக்ட் பண்றதுக்கு அசீஃப் வந்து ஒரு கன்ஜங்ஷன் மாதிரி ஆக்ட் பண்ணும். அசீஃப் பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்போ எந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அதை பத்தியெல்லாம் அந்த வீடியோல நீங்க பாருங்க. நான் சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டீடைல்டு வீடியோ நீங்க தனியா பாருங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுறா. ஆசிஃபை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு ரியல் சிச்சுவேஷனோட கம்பேர் பண்றது, இன்னொன்னு வந்து இமேஜினரி அன்ரியல் சிச்சுவேஷனோட கம்பேர் பண்றது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்றப்போ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த வீடியோல நீங்க பாருங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சது மாதிரி பேசுறா. நிஜமாவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனுக்கு நம்ம சாதாரணமா டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். She speaks as if she knows everything. She speaks as if she knows everything. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல அவ எப்படி பேசுறா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா. ஹவு அதுக்கு ஆன்சர் as if she knows everything. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபுல் கிளாஸையும் ஒரு கம்பேரிசனுக்கான அதே மாதிரி எப்படி பண்றா அப்படிங்கிறப்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்றா அப்படின்னு ஒரு மேனரையும் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இடத்துல நம்ம அசீஃபை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து அன்ரியல் கம்பேரிசன். உண்மை கிடையாது, பட் நம்ம கம்பேர் பண்றோம். ஒருத்தர் ரொம்ப செலவு பண்றாரு அப்படின்னா அவர் பணக்காரர் கிடையாது, ஆனாலும் ஒரு கோடீஸ்வரர் மாதிரி செலவு பண்றார் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி அன்ரியல் கம்பேரிசனுக்கு நம்ம அசீஃப் கூட வர கிளாஸ்ல நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க இங்க பிரசன்ட் டென்ஸ் இருக்கு, பட் இங்க பாஸ்ட் டென்ஸ் இருக்கு பாருங்க. He spends as if he were a millionaire. He spends as if he were a millionaire. இப்ப அசீஃப் வச்சு பார்த்தாச்சு. இப்ப லைக் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு விஷயத்த அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றப்போ நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அசீஃப் மாதிரி தான், பட் அசீஃப்ல வந்து நாம ஒரு கிளாஸ் அப்படியே கன்ஜங்ஷனா அசீஃபை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம். பட் இங்க அப்படி கிடையாது. வெறுமனே ஒரு நவுனை தான் கம்பேர் பண்ண போறோம். ஐடென்டிக்கல் திங்ஸ், 2 சிமிலரான விஷயங்களை நாம வந்து கம்பேர் பண்ண போறோம். 2 சிமிலரான விஷயங்கள் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் குயில் மாதிரி பாடுறா. குயில் ரொம்ப நல்லா பாடும், அதே மாதிரி இவளும் பாடுறா. ஸோ சிமிலரான 2 விஷயங்களை கம்பேர் பண்றதுக்கு நம்ம லைக் யூஸ் பண்ணுவோம்.
லைக் பக்கத்துல வெறுமனே ஒரு நவுன் தான். She sings like a cuckoo. She sings like a cuckoo. அதே மாதிரி அவன் ஒரு குழந்தை மாதிரி நடிக்கிறார். He is acting like a child. ஒரு குழந்தை மாதிரி. He is acting like a child. So அவர் எப்படி ஆக்ட் பண்றார் அப்படின்னா குழந்தை மாதிரி நடிக்கிறார் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த வீடியோல நாம மெத்தட் அண்ட் மேனர் பத்தி பேசுறப்போ எந்தெந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், பை, வித், as if, like இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.